நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. அதனால எனக்கு ரொம்ப மனசு ஆத்ம திருப்தி எனக்கு. என் வாழ்க்கையில் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ராப்ளம் நிறைய நடந்தது. இது நான் முருகருக்கு நமசிவாய்க்கு நினச்சி வேண்டதுலேருந்து எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. என் உயிரே போயிட்டு மறுபடியும் இது வந்தது எனக்கு நடந்திருக்கு. எல்லா சூழ்நிலையிலுமே எனக்கு கை கொடுத்துருக்காங்கன்னா அது இவர் கண்டிப்பாக எனக்காக இருந்திருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப விநாயகர் வந்து இந்த மாதிரி விநாயகர் வந்து 4 வருஷம் தண்ணியிலே இருந்தார். 4 வருஷம் தவத்தில் இருந்த விநாயகர் இவர். இந்த கோயில் கட்டுறதுக்காக திருப்பணிக்காக எடுத்து வச்சோம். அந்த மாதிரி வேணுங்கிறத வந்து கொடுப்பாரு. இந்த கோயில் வந்து 80 வருஷமாக இருக்குது கோயில். இதில் வந்து அர்ச்சகர்கள் வர்றாங்க போகிறாங்க, வந்து நிர்வாகம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிறப்பாக வந்து எல்லா வேண்டுதல் வந்து பக்தர்கள் வந்து என்ன வேண்டுதல் வைக்கிறாங்களோ அந்த வேண்டுதல் வந்து எல்லாமே சிறப்பாக நடக்கும். சஷ்டி திருக்கல்யாணம் வந்து எல்லா வேண்டுதலை வச்சு கல்யாணம் ஆகாதவங்க தேங்காய் வாங்கி கொடுத்து அதெல்லாம் வந்து திருமணம் நடக்குது. ரொம்ப விநாயகர் வந்து இந்த மாதிரி விநாயகர் வந்து 4 வருஷம் தண்ணியிலே இருந்தார். 4 வருஷம் தவத்தில் இருந்த விநாயகர் இவர். அதை மாதிரி இவர்கிட்ட வந்து இவர் எப்படி பேசுவார்னு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி வேணுங்கிறத வந்து கொடுப்பாரு, வேண்டாதவனை விட்டுருவார். அந்த மாதிரி ஒரு அருள் பெற்ற விநாயகர், வரசித்தி விநாயகர்னா இந்த ஏரியாவிலே ரொம்ப சிறப்பானது. இந்த கோயிலில் நினைக்கிறது எங்களுக்கு நடந்திருக்கு. எதுனாலும் எந்த ஒரு கஷ்டம்னாலும் அதை நினச்சிட்டு நாங்கள் இருந்தோன்னா அது எங்களுக்கு நடந்தும் இருக்குது. எதாக இருந்தாலும் முருகருக்கும் நமசிவாய்க்கும் நாங்கள் ரொம்ப வேண்டுதல் இருப்போம். என் வாழ்க்கையில் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ராப்ளம் நிறைய நடந்தது. இது நான் முருகருக்கு நமசிவாய்க்கு நினச்சி வேண்டதுலேருந்து எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. என் உயிரே போயிட்டு மறுபடியும் இது வந்தது எனக்கு நடந்திருக்கு. பிரதோஷம் முருகருக்கு சஷ்டியில் வந்ததுன்னா மறக்கவே முடியாது. அது நினச்சதும் நடந்திருக்கு. அதுவும் சொல்கிற ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடி எனக்கு பல ப்ராப்ளம் எங்கள் ஃபேமிலி ப்ராப்ளமே இருந்தது. அதுக்கு மூலயமா இங்கே வந்து வாரம் வந்து பிரதோஷ சாமி கும்பிட்டு நிறைவேறிங்க. இந்த ஸ்பெஷலுன்றது கோயில்னாலே ஸ்பெஷல் தான். இந்த ஸ்பெஷலு அப்படி இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எவ்ரிடே நம்ம வந்து அவரை நினச்சிட்டு இங்கே க்ராஸ் பண்ணி போகும்போது அந்த நாள் எனக்கு எப்பயுமே பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ இவரை தாண்டாமல் நான் போனதும் கிடையாது. இவரை தாண்டி போகிறது, இவரை பார்த்துட்டு போகிறது எனக்கு எப்பயுமே பெஸ்ட்டாக இருந்திருக்கு. அண்ட் எல்லா சூழ்நிலையிலுமே எனக்கு கை கொடுத்துருக்காங்கன்னா அது இவர் கண்டிப்பாக எனக்காக இருந்திருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் சொல்கிறீங்களே என்ன வருத்தம், கஷ்டமான நாட்கள், இவரை பார்த்துட்டு போனால் கஷ்டமான நாட்கள் நாங்கள் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஸோ அதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த கோயில் எங்களுக்காக இத்தனை வருஷமாக பாரம்பரியமாக இருக்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் தான். ஸோ இங்கேயே பழைய கோயில் கேட்டிங்கன்னா சிவா விஷ்ணு கோயில், காசி விஸ்வநாதர் கோயில் பார்க்கும்போது இந்த கோயிலும் ரொம்ப பழமையான கோயிலாக வந்து ஆடம்பரமோ அது தேவையில்ல, மனசு ரொம்ப தூய்மையாக அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காம நம்மளுக்கு தேவையான நல்லது எது நம்மளுக்கு எது நிறைய கரெக்டோ, நம்ம நினச்சது நியாயமான விஷயங்கள் எதுவோ அது கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி கொடுப்பார். இது வந்து பிரதோஷ காலத்தில் வந்து அந்த பிரதோஷ நேரத்தில் வந்து இந்த விளக்கு மட்டும் தன்னால் ஆடும். நான் பார்த்துருக்கேன், கண்கூடாக பார்த்துருக்கேன்.
ஆமாம், உள்ளே இருக்கிற மூலஸ்தானத்தில் வந்து அவருடைய விளக்கு வந்து அந்த விளக்கு சாதாரணமாக தான் எரிஞ்சிட்டு இருக்கும். ஆனால் அந்த பிரதோஷ காலத்தில் மட்டும் தன்னால் அது அப்படியே ஆடும். அந்த விளக்கு ஆடிட்டே இருக்கும். அப்புறம் அந்த பிரதோஷ காலம் முடிஞ்சோன்னா அது ஸ்டாப் ஆகிடும். நான் ஒரு 25-30 வருஷமாக வந்துட்டுருக்கேன். ரொம்ப பவர்ஃபுல்லாக எல்லா சாமியும் வச்சுருக்கேன். எல்லா வீட்லையும் நிறைவேறுது. எல்லாரும் வராங்க. அதுவும் இப்போ நல்லா டெவலப்மெண்ட் ஆகி நல்லா டெக்கரேட்லாம் பண்ணி ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் சூப்பராக பண்ணுறாங்க. ஒரு மன அமைதி ஆத்மார்த்தமாக கிடைக்குது. ரெகுலராக நாங்களாம் வருவோம். அன்னதானம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. சாய்பாபா கும்பிட்றதுல ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெருமாள் அதுக்கு மேலே. ஸோ இந்த கோயில் ஒவ்வொரு சாமியும் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் வரணும்னு வேண்டிக்கிறேன். எல்லாரும் பிரார்த்தனை நிறைவேறுது. நல்லா அழகாக பண்ணுறாங்க, கூட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க. கோயிலில் வந்து நான் வரும்போது முன்னாடி சிவபெருமான்லாம் இருக்குது, அண்ணாமலையார் இருக்கார், இருக்க மாட்டார், இருப்பார். அப்புறமா இப்போ பெருமாள் வந்தார், நான் வந்ததுக்கு பிறகு. அப்புறம் சாய்பாபா வந்தார், அது அப்படி பிள்ளையார் மாத்திரம் தான் இருப்பார். நல்லா எல்லா சாமியும் வந்துட்டாங்க. இங்கே எல்லா சாமியும் கிடையாது. இது வந்து எல்லா விஷயத்திலும் சரி, என் ஃபேமிலி விஷயத்தில் எல்லா விஷயத்துலையும் சரி, எனக்கு ரொம்ப கை கொடுத்து சிவன் காப்பாற்றி கொடுத்துட்டாரு. ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், 100% ரொம்ப பிடிக்கும். நினச்ச எல்லா நல்லதும் எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. அதனால் எனக்கு ரொம்ப மனசு ஆத்ம திருப்தி எனக்கு. அதனால் நான் மனசார இவரை வந்து மனசார நான் கும்பிடுவேன். ஆமாம், அது எல்லாரும் செய்கிற விஷயங்கள் தான் அது. ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு ஃபேமிலியில் சுச்சுவேஷன் சொல்ல முடியாத சுச்சுவேஷன் இருந்தால் அது தெய்வத்துக்கிட்ட மட்டும்தான் முறையிட முடியும், அடுத்தவங்கிட்ட முறையிட முடியாது. அவங்க தான் நிறைவேற்றி தருவாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் என்னுடைய லைஃப்பில் நடந்திருக்கு. கடவுளுக்கு என்ன உண்மை, நம்ம ஆத்ம திருப்தியாக மனசார தெய்வத்துக்கு வந்து அது செய்யணும் இது செய்யணும் இல்லை, மனசு தூய்மையாக, உடம்பு தூய்மையாக, மனசு தூய்மையாக, மனசார நினச்சி அவரை கும்பிட்டாலே அவர் 100% நல்லதாக கொடுப்பார். நான் சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த கோவிலுக்கு வந்துட்டுருக்கேன். யூஸ்வலாக வந்து ஏதாவது கஷ்டம்னா இங்கே வந்துடுவேன். நான் இங்கே வந்தாலே எனக்கு வந்து என்னோடய கஷ்டம் போன மாதிரி எனக்கு ஒரு அர்த்தம். எல்லா சாமியுமே வந்து நல்லா வணங்குவேன், தீபம் ஏற்றி நல்லா வணங்குவேன். இங்கே இருக்கிறவங்க அந்த சுவாமி எல்லாருமே வந்து எனக்கு என்ன ஹெல்ப் கேட்டாலும் இப்படி பண்ணலாம், இப்படி வழிபடுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அங்கே நிறுவனம் உள்ள ஆளுங்களும் வந்து நல்ல உதவி பண்ணுவாங்க. அவங்க நினச்சது நடக்குது. அவங்க மெயினாக சுற்றி வரவங்க என்ன நினைப்பாங்கன்னா அமைதியை தேடி தான் வருவாங்க, நிம்மதியை தேடி தான் வருவாங்க. அது இந்த கோவிலில் வேணும்னா நடக்கும்ட்டு நான் நம்புறேன். எப்போ வந்து கேட்டாலும் வந்து இப்படி வழிபடலாம் அப்படின்றத எடுத்து சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் இருக்குமா அப்படின்றத சொல்லுவாங்க. என்ன கோரிக்கையை வச்சு உங்களுக்கு பயங்கரமா பழிச்சிருக்கு? பயங்கரமா பழிச்சிருக்குன்னா வந்து நான் படிப்பு விஷயத்துல நிறைய வேண்டியிருக்கேன். இப்போ வேண்டியிருக்கிறது வந்து நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்ட்டு வேண்டியிருக்கேன்.
தெய்வத்தை உணர்ந்தேன்னு சொல்லணும்னா என்னோட சின்ன பையன் எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா, அவன் வந்து கொஞ்சம் லேட்டாக பிறந்து அடிக்கடி நோயால் அவதிப்படுவான். அதுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் நான் அதை வேண்டும் போது இவர் வரசக்தி விநாயகரை வேண்டிட்டு தான் போவேன். அவன் பிறக்கும் போதும் இவர்கிட்ட வந்து தான் வேண்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே போனேன். ரொம்ப இதுவாக எனக்கு பண்ணி கொடுத்தாரு. பிரசவமாக நடந்துச்சு, நல்லா பண்ணி கொடுத்தாரு. அந்த தருணத்தில் நான் வரசக்தி விநாயகரை உணர்ந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வரந்தரம் பாபாவை பிரதிஷ்டை பண்ணாங்க. அவர் வேண்டின்னு போகும்போது ஒவ்வொரு விழாக்கமையும் எனக்கு நிறைய சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடந்திருக்கு. அதை வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது, உணர்ச்சியால் தான் சொல்ல முடியும். உணர முடியும், சொல்ல கூட முடியாது, உணர முடியும்.